வணக்கம் மக்களே. உங்கள் தமிழ் மகனாய் வந்துட்டேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் குறைஞ்ச பாடு இல்லை. தயவு செஞ்சு வெளியே போனீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு போங்க. முக்கியமா வெளியே எந்த வேலையும் இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போகாம வீட்டுல இருக்கிறதே பாருங்க. அதுதாங்க உண்மையான பாதுகாப்பான விஷயம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, இந்த எக்ஸ் டிக்டாக்கர்ஸ், அதாவது இந்த டிக்டாக்ங்கிற அப்ளிகேஷன் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா நிறைய பேர் அவங்களுடைய திறமைகளை வெளியாக்குறதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல இந்த டிக்டாக்கை பயன்படுத்தி நிறைய பேர் பாட்டு பாடுவாங்க. அப்புறம் டான்ஸ் ஆடுறவங்க இருக்காங்க. அப்புறம் காமெடி பண்றவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், நிறைய விதமான காட்சிகள், சம்பவங்கள் எல்லாம் இந்த டிக்டாக்ல பதிவு பண்ணப்படுது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா டிக்டாக் அதோடைய பிரபலம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுவும் சில நாடுகள்ல டிக்டாக் ஃபுல்லாவே பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த டிக்டாக் வாசிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த சமயம் தாங்க எல்லாரும் சில மற்ற சோஷியல் சைட்ஸ்க்கு போயிட்டு அவங்களுடைய திறமையை காட்ட ஆரம்பிச்சாங்க. சில பேருக்கு அந்த அப்ளிகேஷன் சரியா பயன்படல அப்படின்னு தான் சொன்னா, அவங்களுக்கு திருப்தி இல்லாத பட்சத்துல யூடியூப்க்கு வந்தாங்க. டிக்டாக்ல அவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி விஷயங்களை யூடியூப்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் ரொம்ப நல்லா வளர்ந்தாங்க, அவங்களோட திறமையால வளர்ந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்த காமெடிஸ் பண்ற வீடியோஸ் ரொம்ப பிரபலமா ஆச்சு, ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படிதான் சொல்லணும். இந்த டிக்டாக் இருக்கும் பொழுது டிக்டாக் பண்றவங்களுக்கும் ரொம்ப ஒரு மன திருப்தியா இருந்துச்சு. அதே சமயம் இந்த சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு அங்கிருந்து கான்டென்ட் எடுத்து ட்ரோல் பண்ணி யூடியூப்ல போட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இந்த டிக்டாக் க்ளோஸ் பண்ணி இந்த எக்ஸ் டிக்டாக்கர்ஸ் எல்லாரும் யூடியூப்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சாங்களோ, சரியான விஷயங்கள் தான் பேசுறாங்களா, சரியான கண்டென்ட் தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா டெஃபினெட்லி இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். பார்ட் ஆஃப் ஷோவிங் த டேலண்ட், அதாவது பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அப்புறம் காமெடி வீடியோஸ் பண்றது, அதையும் தாண்டி சில பேர் ரொம்ப லிமிட்டை தாண்டி போயிட்டாங்க அப்படித்தான் சொல்லணும். ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்காக கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் போச்சு. அப்புறம் நிறைய விஷயங்கள் காமெடிஸ் அந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருந்தாங்க. இந்த எக்ஸ் டிக்டாக்கர்ஸ் யூடியூப்க்கு வந்த பிறகு என்ன மாதிரி கொண்டென்ட் கொடுத்தாங்க? நல்ல கொண்டென்ட்டை விட நெகட்டிவ் கொண்டென்ட் தான் அதிகமா இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம யூடியூப்பை திறந்தாலே வர்ற சஜஷன் எல்லாம் சண்டை, அப்புறம் ஆபாசமா பேசுறது, தனக்கு தானே விளை வச்சுக்கிறது, அவன் அப்படி அவ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு ஆபாசமான ஒரு பிரைவசியான நிறைய பல விஷயங்களை இங்க உட்கார்ந்து பேசுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போட பொழுது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு யூடியூபருக்கு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போடுறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன மாதிரி விஷயங்களை அவங்க ஷேர் பண்ண போறாங்க, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் பத்தி ஷேர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூவர்ஸ்க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்திலே பெரிய போர்ட் மீட்டிங் போடுற மாதிரி, நான் நேத்து லைவ் போட்டேன், முந்தா நேத்து லைவ் போட்டேன், என்னத்தை பேசுறீங்க, என்ன லைவ் போட்டு என்னத்தை பேசுறீங்க, சாப்பிட்றத காட்டுறீங்க, தண்ணி அடிக்கிறத காட்டுறீங்க, ஊர் வம்ப விலைக்கு வாங்குறீங்க. உங்களுக்கு பர்சனலா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இன்னொருத்தர் கூட ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? அது யூடியூப்ங்கிற பிளாட்ஃபார்ம்ல வீடியோவா பதிவேற்றம் செஞ்சு இல்ல லைஃபா போட்டு இன்னொருத்தர் சண்டை போடுறது என்ன மாதிரி செயல் இது? பார்க்கும்போது இது ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. ஒருவேளை ஆரம்ப காலகட்டத்துல நம்ம பார்த்தோமா ஒரு என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. இந்த லாக்டவுன்லாம் வந்த பிறகு யாருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலங்கிற பட்சத்துல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் யூடியூப்ல செய்ய ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆடுறது, பாடுறது, அப்புறம் சமைக்கிறது, அப்படி சொல்லி நல்ல விஷயங்கள் இந்த சொசைட்டிக்காக நல்ல விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் பொழுதுபோக்குறதுக்கு இந்த யூடியூப்பை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் மேலும் மேலும் பாத்தீங்கன்னா அது பர்சனலா போக ஆரம்பிச்சிச்சு. பர்சனல் அட்டாக். உனக்கு ஒருத்தர் கூட சண்டைனா லைஃப் போட்டு கெட்ட வார்த்தையை உட்காந்து பேசுறது. எவ்வளவுதான் கழுவி கழுவி கமெண்ட் பாக்ஸ்ல ஊத்துனாலும் அதை ஒண்ணு படிக்க தெரியுமா தெரியாதாங்கிறது ரெண்டாவது பட்சமா இருந்தாலும் கொஞ்சம் கூட ஒரு குற்றணுணர்ச்சி இல்லாம பேசுற விஷயங்கள் ரொம்ப அசிங்கமா அநாகரிகமா இருக்குங்கிறத எத்தனை பேர் இங்க உணர்ந்திருப்பீங்க? இதே மாதிரிதான் நீடிக்க போகுது. ஏன்னா பாக்குறவங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு நல்ல விஷயத்த உட்காந்து பேசும்பொழுது யாருமே பார்க்க போறது இல்ல. அசிங்கமா கொச்சையா கெட்ட வார்த்தையை உட்காந்து பேசிக்கிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது ஒரு நோக்கம் இருக்காங்கிறது கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ பார்க்காத அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்லை. நீங்க இந்த பிளாட்ஃபார்முக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க நல்ல விஷயங்களை செஞ்சா உங்களை தூக்கி பாராட்டுவாங்க. இதுவே நீங்க அசிங்கமான விஷயம் செஞ்சா கேட்க தான் செய்வாங்க. எல்லாருக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க வெளியே போயிடணும் இதை பண்ணாம.
யாரையும் பார்க்க கூடாது சொல்றதுக்கு, வேற விஷயத்த பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸ் இல்ல. கொடுக்குற கான்டென்ட் வந்து கேவலமா இருந்தா கேவலமா தான் பேசுவாங்க. What is your problem? Again, I'm asking, what is your problem in showing this kind of content? எக்ஸ்போஸ் பண்றது, அனாவசியமா எக்ஸ்போஸ் பண்றது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கொரோனா இல்லையே, நான் வீட்டில் தானே இருக்கேன். வாட் யூ ட்ரைங் டு ப்ரூவ்? எல்லாரும் வந்து இந்த கொரோனா அகெயின்ஸ்டாக வந்து இந்த கொரோனாவை எல்லாரும் வந்து இந்த கொரோனால இருந்து தப்பிக்கிறதுக்காக நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு கொரோனா வரல, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு. வாட்ஸ் யோர் ப்ராப்ளம்? அப்புறம் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்றது, ரொம்ப ஈஸிலியா வந்து தண்ணி அடிக்கிறீங்க உட்காந்து. என்னத்தை ப்ரூவ் பண்ண போறீங்க? கேட்டா அவங்க செய்யலையா, அந்த நாட்டுல செய்யலையா, இந்த நாட்டுல செய்யலையா, அவங்க செய்யறாங்க செய்யல, அது பேச்சு இல்ல. நீங்க என்னத்தை ப்ரூவ் பண்ண போறீங்க? அதுதான் நீங்க கேள்வியா இருக்கு. வாட் இஸ் யோர் ப்ராப்ளம்? வாட் இஸ் யோர் மோட்டிவ்? என்ன மாதிரி கான்டென்ட் கொடுக்குறீங்க? சட்டை மாத்துறதுல இருந்து கன்றாவி. அப்புறம் என்னன்னா இன்னும் என்ன பண்ண போறீங்க? சும்மா லைஃப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா பேசுறீங்க, இல்ல சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க பகிர்ந்துக்கிறீங்க. அதாவது மேனஸ் இருக்கா முதல்ல? அதுதான் நான் கேட்கிற கேள்வி. என்ன மேனஸோட நீங்க வந்து ஒரு விஷயத்த பேசுறீங்க? இத பார்த்து எத்தனை பேர் திருந்த போறாங்க? இன்னைக்கு ஒரு கதை சொல்லுவீங்க, நாளைக்கு இன்னொரு கதை சொல்லுவீங்க. ஆன்லைனுங்கிற ஒரு விஷயம் வந்ததுல இருந்து இன்னும் என்னென்ன பிரச்சனை தான் சந்திக்க போறோமோ தெரியல. ஆன்லைன் கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்பதான் ஒருத்தன் வந்து சட்டையை கழட்டிட்டு ஆன்லைன் கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கான். அது ஒரு பிரச்சனையை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க உங்களுக்கு தெரியுதா? கெட்டவத்தை பேசுறது வந்து எல்லாருக்குமே தெரியுங்க. வாயை திறந்தா வண்ட வண்டையே எல்லாருனாலையும் பேச முடியும். ஆனா என்னைக்குமே வந்து நம்மளுடைய மரியாதை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம சமுதாயத்துக்கு என்ன செய்யறோங்கிறது தான் முக்கியம். நம்ம வீட்டுக்குள்ள என்ன செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல. யாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட கேமராக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. நான் கேமராக்கு முன்னாடி என்ன பேசுறேன், இந்த விஷயம் எப்படி போய் சேருதுங்கிறது தான் முக்கியமா நம்ம பார்க்கணுமே தவிர, என்னை சுத்தி என்ன நடக்குது, நான் என் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கன்னு யாருக்கும் காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த மாதிரி காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நல்ல விஷயங்களே தான் காட்டணும். நீங்க எதுக்கு வந்து தப்பான விஷயங்களே வந்து லைஃப்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வந்து எக்ஸ் டிக்டாக்கர்ஸா இருக்கலாம், டிக்டாக்ல வந்து என்ன மாதிரி விஷயங்களும் பண்ணிருக்கலாம். அந்த ஆப்பும் போச்சு இல்ல. ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அதோட நல்ல விஷயத்த முதல்ல பாக்குறத வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டு அதுல வந்து என்ன பண்ணலாம், என்ன தப்பா பண்ணலாம், என்ன தேவையில்லாம பண்ணலாம்னு தான் நிறைய பேர் வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க. முதல்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு டெவலப்மெண்ட் வருதுன்னா, ஒரு டெக்னாலஜில ஒரு டெவலப்மெண்ட் வருதுன்னா அது நம்மளுக்கு வந்து வாழ்க்கைக்கு வந்து ஈஸியாக்கணும், நம்ம வாழ்க்கையை ஈஸியாக்கணும், நம்ம சில விஷயங்கள் வந்து ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, அதை டெவலப்பும் பண்றாங்க. நீங்க உங்களுடைய சீப்பான பப்ளிசிட்டிக்கு தேவையில்லாத விஷயத்த போட்டுக்கிட்டு தேவையில்லாத விஷயத்த பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயோ என் சமுதாயம் கெட்டு போச்சு அடுத்து என்ன செய்யுது அப்படின்னு, சமுதாயம் கெட்டு போற மாதிரி தான் நீங்க எதுக்கு பேசுறீங்க அங்க உட்காந்து? உங்களுக்கு நல்ல விஷயம் பேச தோணல, எதுவுமே பேசாதீங்க. முதல்ல இந்த மாதிரி ஆளுங்களை பாக்குறவங்களை சொல்லணும். எதுக்கு இந்த மாதிரி விஷயத்த பாக்குறீங்க? உங்களுக்கு கோவமே வரலையா? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றாங்க, தப்பான விஷயம் பண்றாங்க, தப்பான விஷயம் பேசுறாங்க, வல்கரா பேசுறாங்க, ஆபாசமா பேசுறாங்க, ஆபாசமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்ல மட்டும் தெரியும். ஆனா நம்ம திருப்பி அதை வியூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுல என்ன பேசுறாங்கிறதுக்கு தெரிஞ்சுக்குங்கிறதுக்காக தான் வியூஸ் பண்றோம். அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்மளுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ரிமெம்பர், ஃபாலோவர்ஸ் எல்லாரும் சப்போர்ட்டர்ஸ் இல்ல. உங்களை ஃபாலோ பண்றவங்க, உங்களை சப்ஸ்கிரைப் பண்றவங்க எல்லாரும் உங்களோட சப்போர்ட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாலும் அதுல எத்தனை பேர் உங்களை சப்போர்ட் பண்ண போறாங்கிறது தான் முக்கியம். உங்களுடைய சப்போர்ட்டர்ஸும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஜெனுவினா இருப்பாங்க. உங்களை பிடிச்சி உங்களை லைக் போட்டிருந்தாங்கன்னா, உங்களை பிடிச்சி உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க சரியான கான்டென்ட் கொடுக்குறீங்கிறது தான் அர்த்தம். அதுல சின்ன குரூப்பா இருக்காங்க, பெரிய குரூப்பா இருக்காங்கிறது பெரிய விஷயமே இல்லை. நீங்க பேசுற விஷயம், நீங்க கொடுக்குற கான்டென்ட் லைஃப்க்கு நல்லதா, அடுத்த ஃபியூச்சருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா பார்க்கணுமே தவிர அசிங்கமா உட்காந்து பேசுறீங்கல்ல, அசிங்கமா வந்து செயல் செய்யறீங்களே, அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நினைக்காதுங்கிறத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேன் சம்பாரிச்சிட்டீங்க, ஃபாலோவர்ஸ் சம்பாரிச்சுக்கிட்டீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆக்சுவலி அது இல்லைங்க, உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை தேடிக்கிறீங்கிறது தான் அர்த்தம். இனிமேலாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தப்பான கான்டென்ட் கொடுக்காதீங்க, தப்பான வார்த்தைகளை பேசாதீங்க. இந்த சமுதாயத்துக்கும் அடுத்து வரப்போற சமுதாயத்துக்கும் நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் நல்ல விஷயங்களை பேச முயற்சியாச்சும் பண்ணுங்க. இதுக்கு மேல வேற எப்படி பேசணும்னு எனக்கு தெரியலங்க. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை நன்றி.